எப்படி சொல்றேன் பாரு. மஞ்சள் கலர் தோரம் பருப்பு, பச்சை கலர் பாசி பருப்பு, கருப்பு கலர் உளுத்தம் பருப்பு. மஞ்சள் பச்சை கருப்பு. மஞ்சள் கலர்னா தோரம் பருப்பு, பச்சை கலர்னா பாசி பருப்பு, கருப்பு கலர்னா உளுத்தம் பருப்பு. மஞ்சள் கலர் தோரம் பருப்பு, பச்சை கலர் பாசி பருப்பு, கருப்பு கலர் உளுத்தம் பருப்பு. எஸ் எஸ் எஸ். டேய் மவனே, கேட்ச் இட். இந்த அப்படி நீ கல்யாணம் பண்ணிக்க போற. இதுதான் உனக்கு ஃபர்ஸ்ட் லெசன். பொண்டாட்டிகிட்ட இருந்து இந்த பூரிக்கட்டை தோசை கரண்டி எல்லாம் எப்ப எப்படி பறந்த உடனே தெரியாது. நாம தான் பார்த்து பிடிக்க ரெடியா இருக்கணும். அப்புறம் இன்னொரு விஷயம், நம்ம கிட்ட தான் இந்த ரைட்டு தப்பு எல்லாம். பொண்டாட்டி கிட்ட எல்லாமே ரைட்டு தான். அவ என்ன சொன்னாலும் சரி சரின்னு தலையாட்டணும். நான் சொல்றது உனக்கு புரியுதா? ஐயோ, இவ்ளோ வெயிட்டா? அவ என்ன கல்யாணம் பண்ணிப்பானா? லெட்ஸ் டு எக்ஸர்சைஸ். 1 2 3 4. அப்பா, thank God. என்ன பண்ணலாம்? ஃபர்ஸ்ட் நைட் என்ன பண்றது? கூகுள் டே கேட்போம். ஓ, இவ்வளோ இருக்கா? நைஸ். Hi baby. Hi baby, what's up? Good. How are you? Baby. வாட்ஸ்அப்ல 2 பிக்சர் அனுப்பிச்சேன்ல. என்ன பண்றது? சங்கீத்துக்கு எந்த Dress போடலாம்? நீயே சொல்லு. அந்த green color நல்லா இருக்குமே. What? நான் green அனுப்பல. What are you saying? I'm sorry. நீ அந்த ஓவியாவே கட்டிட்டாரு. Get lost. ஹலோ. ஏண்டா கல்யாணம் ஆக போற பையன் நல்ல சட்டைய போட்டுக்க கூடாது? ஏப்பா பாரு ஒரு அழுக்கு சட்டைய போட்டுக்கிட்டு உட்காந்துருக்க. ஆமா, எங்க கல்யாணத்துக்கு பொண்ணு வீட்ல இருந்து முறப்படி எங்க அண்ணன் வீட்டுக்கு நேர்ல போய் தானே பத்திரிக்கை கொடுக்கணும். காலம் மாறி போச்சுடி. அதை விடு. முதல்ல யாராருக்கு பத்திரிக்கை வைக்கன்ட்டு ஒரு லிஸ்ட் போட்டுட்டு இருக்கேன். ஆமாங்க, நானே சொல்லணும்னு நினைச்சேன். முக்கியப்பட்டவங்களை மட்டும் கூப்பிட்டா போதும். சும்மா அவங்க இவங்க எல்லாரையும் கூப்பிட்டு இருக்க வேணாம். நானும் அதாண்டி நினைச்சேன். உங்க வீட்டுல உங்க அப்பா வேணும்னா உங்க அண்ணன் தம்பிகளை கூப்பிட்டுக்கலாம். உங்க அத்தை மாமா சித்தப்பா பெரியப்பா வந்தா ஒரு 200 ரூபாய் மொய் எழுதுவாங்க. அவங்களுக்கு எல்லாம் பத்திரிக்கை வைக்க வேணாம். இத பாருங்க, இதெல்லாம் நீங்க சொல்லாதீங்க. அப்படி பார்த்தா உங்க வீட்ல இருந்து நீங்க மட்டும் வந்தா போதும். அடிப்பாவி. என்ன அடிப்பாவி? ஆமா, அவங்க வரணும் இவங்க வரணும், ஆச்சானுக்கு பீச்சா உடப்பிறந்தானுக்கு வந்தனேன்னு எல்லாரையும் கூப்பிட்டு இருக்க வேணாம். புரியுதா? அதுக்கும் மேல அவங்க யாராவது வந்தாங்கன்னு தெரிஞ்சது அப்புறம் பாருங்க இந்த கல்யாணம் எப்படி நடக்குதுன்னு பாக்குறேன். அம்மா, உங்க பிரச்சனை ஏமா என் வாழ்க்கைய விளையாடுறீங்க? என் கனவுமா. என் கனவுனே இந்த அப்படி துணி மடிக்க கத்துக்க. இது வேறயா? அண்ணா சுத்து. டேய் படா. அந்த பர்பிள் காட்டுங்க. அந்த கிரீன் கலர் காமிங்க. அப்புறம் அந்த ரெட் கலர். இதுமா இது எவ்வளவு நேரம்டா? கலர் சூப்பரா இருக்குல்ல? டைமர் ஆகுது. போலாமா? அது கிரீன் கலர். எத்தனை கிரீன் ட்ரீ. ஓ வாவ். பர்பிள், அந்த பர்பிள் கலர். நல்லா இருக்குல்ல? இவ்வளவா? நாளைக்குள்ள வீட்டுக்கு போயிருவோமா? சங்கீத்துக்கு இது எப்படி இருக்கும்? சூப்பர் நைஸ். ஒன் மோரா? ஐயோ, இன்னும் எவ்வளவு கொடுமையெல்லாம் பாக்குறோம்னு தெரியலையே. ரிசப்ஷனுக்கு எப்படி இருக்கு? வாவ், செம்மையா இருக்கு. இன்னொன்னு இருக்கு. இன்னொன்னா? ஹே, இது எப்படி இருக்கு பாரு. வாவ், செம்மையா இருக்கு. வா பில் போடலாம். வெயிட், இன்னொன்னு இருக்கு. இன்னொன்னா? பேபில வந்துடுறேன். பேபி, எனக்கு எந்த Dress சூஸ் பண்றேனே தெரியல. ஐ அம் சோ கன்ஃபியூஸ்ட். நீயே சூஸ் பண்ணு. ஐயோ அம்மா. சொல்லுங்கம்மா. ஷாப்பிங் முடிச்சிட்டியா? முடிஞ்சுமா. ஓகேமா. குடு என் மருமல்ட்ட போன. இந்த குடுக்குறேம்மா. அம்மா இம்ப்ரெஸ் பண்ற மாதிரி பேசு. ம். பேசுடி. என்னம்மா பிரியா, எப்படி இருக்க?
ஹா ஹலோ ஆண்டி. ஷாப்பிங்லாம் முடிச்சிங்களா நல்லபடியா? இப்பதான் முடிச்சிட்டு வரேன் ஆண்டி. லஞ்ச் எங்க சாப்பிட்டீங்க? இப்பதான் வெளியே சாப்பிட்டோம். அப்படியா? சரி சரி. நீங்க சாப்பிட்டீங்களா ஆண்டி? ஆச்சுமா, நான்லாம் சாப்பிட்டாச்சு. உன் புருஷனுக்கு பிடிச்சதுதான் பருப்பு உருண்டை குழம்பு. ஆமா, அவன் சொல்லிருக்கானே நீ கூட நல்லா வைப்பியாமே பருப்பு உருண்டை குழம்பு. என்னம்மா சத்தத்தையே காணோம்? தெரியும் ஆண்டி. ஆமா, நீங்க எப்படி பருப்பு போடுவீங்க? வேக வச்சு போடுவீங்களா இல்ல அப்படியே போட்டுருவீங்களா? என்ன சொல்றது? பொரிச்சு போடுவேன் ஆண்டி. பொரிச்சா? அது எப்படி பொரிச்ச அதுல? அது வந்து சரி, எனக்கு புரியல. நீ இங்க வரும்போது ஒரு நாள் எனக்கு செஞ்சு கொடு. யா ஷூர் ஆண்டி. சரி, பத்திரமா பார்த்து வாங்க. ஓகே, வச்சிரவா? பை பை ஆண்டி. ஐயோ அம்மா. இடியட், செத்துடா நீ. கல்யாணம் ஆனதுக்கு அப்புறமா உனக்கு 3 நாளைக்கு ஃபர்ஸ்ட் நைட்டே இல்ல. 3 நாளைக்கா? கல்யாணத்துக்கு எப்படி ரெடியாக வேண்டியதாக இருக்கு. வா, ரிசப்ஷனுக்குள்ள அரவிந்த் சாமி கலந்து வரணும். நம்ம கலந்து வந்தால் தான் பிறக்க போகிற புள்ள தக்காளி பழம் மாதிரி பிறக்கும். அரவிந்த் சாமி மாதிரி இருக்கம்மா. திரும்ப கழுவோம். அரவிந்த் சாமி என்ன அவங்க அப்பா கலருக்கு வந்துட்டோம். இப்போ கொஞ்சம் பெட்டர் நினைக்கிறேன். சூப்பர் நைஸ். நாங்க வெட்டிங் ஷாப்பிங் ஹரிகந்தில் முடிச்சிட்டோம். நீங்களும் அரிஹந்தில் ஷாப்பிங் முடிச்சிட்டு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. 3 நாள் ரொம்ப ஓவர் டி. எங்கள் வீட்டில் எல்லா நாளும் கார்த்திகை, எங்கள் நிலவில் எல்லோரும் இல்லை தேய்திரை. எங்கள் வீட்டில் எல்லா நாளும் கார்த்திகை, எங்கள் நிலவில் எல்லோரும் இல்லை தேய்திரை. கிளி கூட்டம் போல் எங்கள் கூட்டமே இது ஆனந்த பூந்தோட்டம், அன்பின் ஆலயம். எங்கள் வீட்டில்